வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தனா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எல்லாரோட ஃபேவரட் விவேக் சார். விவேக் சார் காமெடியன் மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கும் கூட. அவரை பற்றி பார்ப்போமா? 1961 பிறந்திருக்காரு. மதுரையில் அவருடைய ஸ்கூல் அண்ட் தென் காலேஜை முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு தொலைபேசி ஆப்ரேட்டராக வேலை பார்த்துருக்காரு. அண்ட் தென் கவர்மெண்ட்டில் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. கவர்மெண்ட் ஜாப்க்கு போகிறாரு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிளியர் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாரு. அந்த காலத்துலலாம் கவர்மெண்ட் வேலைனா ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? பொண்ணு கூட கவர்மெண்ட் மாப்பிள்ளையா பையனோட எந்த ஒரு கேள்வியும் அடுத்த கேள்வியும் கேட்காம கவர்மெண்ட் மாப்பிள்ளைனா கொடுத்துருவாங்க பொண்ணை. அந்த அளவுக்கு அந்த வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. இப்போவும் இருக்குது, அப்போ ரொம்ப கூடுதலாகவே இருந்துச்சு. அந்த சமயத்தில் கவர்மெண்ட் ஜாபை விட்டுட்டு சினிமாக்குள்ளே என்டர் ஆகுறாரு. குட்டி குட்டி ரோல்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மக்களை சிரிக்கவும் வைக்கிறாரு, சிந்திக்கவும் வைக்கிறாரு. எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ நிறைய காம்படிஷன் இருந்தது. ஆனாலும் தனக்குன்னு ஒரு தனி இடத்த அவர் பிடிச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவார், யாரையும் கஷ்டப்படாமல் பேசுவார். ஆனால் சிரிக்கவும் வைப்பார். ஆமாம் இல்லை, இந்த விஷயம் நம்ம உலகத்தில் நடந்துட்டு தானே இருக்குது, நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சிந்திக்கவும் வைப்பார். இவர் அப்துல் கலாம் ஐயாவோட தீவிர ரசிகர். அவர் என்ன சொன்னாலுமே இவர் அதை அப்சர்வ் பண்ணி வாழ்க்கையில் அதை செயல்படுத்தணும்னு நினைப்பார். அப்போ கிரீன் கலாம் அப்படிங்கிற திட்டத்தில் இவர் இணையிறாரு. அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் நம்ம உலகத்தில் நிறைய மரங்கள் நடணும், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை நம்ம பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்கிறாரு. இவர் அதை பின்பற்ற ஆரம்பிக்கிறாரு. அவர் 1 கோடி மரம் நான் நடுவேன் அப்படின்னு விவேக் சார் வாக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் 33,23,000 மரங்களுக்கு மேலே நட்டிருக்காரு. மக்களையும் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு வலியுறுத்தினார். அதுக்கப்புறம் அவர் இந்த உலகத்தில் இல்லையா? அப்படி இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக 1 கோடி மரத்தையுமே அவர் நட்ட வச்சிருப்பார். ஆனால் இப்போ அவர் நட்ட வச்ச மரம் தான் இப்போது அத்தனை பேருக்கு நிழல் தருது. அவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது. அந்த டாஸ்க்கை நம்மளும் செஞ்சு முடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அவர் நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு. அவருக்கு 2 பொண்ணு, அப்புறம் ஒரு பையன். 2015 அப்போ அவங்க பையன் மூளை காய்ச்சனால் இறந்துடுறாங்க. அந்த சோகத்தில் அவரால் வெளியவே வர முடியல. அவரால் அதை ஏற்றுக்கவும் முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதிலிருந்து அவர் வெளியவே வந்தார். அதுக்கப்புறம் சின்ன சின்ன மூவியில் நடிக்க ஆரம்பித்தார். மறுபடியும் பழைய மாதிரி என்ட்ரி கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு படத்தில் ஹீரோ மட்டும்தான் மக்களுக்கு நல்லது சொல்லணுமா, ஏன் நம்ம சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு காமெடியனாக இருந்தாலுமே தனக்குன்னு ஒரு தனி இடத்த பதிச்சவர் தான் டாக்டர் விவேக். அவரோட 60th ஏஜில் ஹார்ட் அட்டாக்னால் இறந்துட்டார். நம்ம உலகத்தை விட்டு அவர் போனாலும் அவர் நட்ட மரங்கள் இன்னும் அவரை பற்றி பேசுது. அவர் கொரோனா டைமில் கூட எல்லாரும் வேக்சினேஷன் போட்டுக்கோங்க, சேஃபாக இருங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னு நிறைய சோஷியல் அவேர்னஸ் வீடியோவெல்லாம் கூட போட்டார். அவர் வேக்சினேஷன் போட்ட வீடியோ கூட ரிலீஸ் பண்ணார். எல்லாரையும் பாதுகாப்பாக இருங்கன்னு வலியுறுத்தினார். அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நிறைய புக் படிங்க அப்படின்னு நல்ல பல சோஷியல் கருத்துக்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தார். நிறைய பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு, நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காரு, எக்கச்சக்கமான அவார்ட் வாங்கியிருக்காரு. அதில் ஒரு ஸ்பெஷலான அவார்ட் பத்மஸ்ரீ அவார்ட். பத்மஸ்ரீ டாக்டர் விவேக் சாரை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு ஒரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.